Dear children, good morning. நம்ம இந்த ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறோங்கிறத ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம சொன்னோம். ஸோ ரிமெம்பர், இது வந்து ஒரு ஆட்டமில் இருக்க நியூக்ளியஸ். திஸ் இஸ் ஒன் எலக்ட்ரான் அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த எலக்ட்ரான் வந்து இதை சுற்றி 3 டைமென்ஷனில் நியூக்ளியஸை சுற்றி ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் இங்கெல்லாம் ஒரு வேவ் மாதிரி மூவ் ஆகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கெல்லாம் அது இருந்தது, இங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இங்கே இருந்தது, இங்கே இருந்தது அப்படின்றோம் இல்லைங்களா? அது எங்கெல்லாம் அது இருந்தது அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங் த எலக்ட்ரான், ஃபைண்டிங் எலக்ட்ரான். இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்குறதா சொன்னோம். ஒன்று, நியூக்ளியஸில் இருந்து, இதுதான் நியூக்ளியஸ் ஸ்பியர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க. ஒரு ஆட்டம் இதுதான் நியூக்ளியஸ் இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நடுவில் சென்டரில் இருக்குது. எலக்ட்ரான் ஒரு தூசி மாதிரி வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுறதுன்னா இதை சுற்றி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் ஓடாது. அதனுடைய எனர்ஜியை பொறுத்து குறிப்பிட்ட ரீஜனோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கும். அது எங்கெல்லாம் இருந்தது, எங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி இருந்தது, எங்கெல்லாம் இருந்திருக்க முடியும், எங்கெல்லாம் மூவ் ஆக முடியும்ன்றதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் எவ்வளோ தூரம் போச்சு, அதான் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது மட்டும் இல்லை, எவ்வளோ வால்யூம்குள்ளே போகும். ஸோ அந்த வால்யூமும் ரேடியஸும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இதுதான் நம்ம ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றதில் வச்சு எவ்வளோ ரேடியஸ் வரைக்கும், எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், எவ்வளோ வால்யூம் வரைக்கும் போகலாம் அப்படின்றத டிட்டர்மின் பண்ண முடியும். அவ்வளோதான். அடுத்தது ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வரும். ஸோ ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போச்சு, எவ்வளோ வால்யூம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதில் அடுத்தது நம்ம சொன்னோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது எப்படி பண்ணோம், நம்ம சை அப்படின்னு போட்டு ஒன்று ரேடியஸ், இன்னொன்று ஆங்கிள், இது பை அப்படி போட்டோம். நம்ம இதில் போடும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர், ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா, ஃபங்க்ஷன் ஆஃப் பை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்த்து ஆங்கிள் டைரக்ஷன் சொல்றோம். இப்போ இது முடிச்சுட்டா இப்போ இதுக்கு வரும். ஸோ the probability of locating an electron, இந்த இடத்துல வர probability of locating an electron, எலக்ட்ரான் எங்க இருக்குது within the sphere, ஒரு ஸ்பியருக்குள்ள எங்க எலக்ட்ரான் இருந்திருக்கலாம் அப்படின்னு லொகேட் பண்றோம் இல்லைங்களா? அந்த நியூக்ளியஸ் இருக்க சென்டர்ல இருக்கும்போது இதை டிசைட் பண்றதுக்கு இந்த வேல்யூ தான் முக்கியம். என்ன வேல்யூ? அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அதில் வந்து ஒரு கால்குலேஷன்லாம் இருக்குது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ அந்த கால்குலேஷன் படி நம்ம இப்போ வரலாம். I am considering one electron in hydrogen which is present in 1s. சிம்பிளாக வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு L வேல்யூ என்ன? 0. எஸ்க்கு L வேல்யூ 0. இது 0ன்றது இது 0. இதில் இருந்து இதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சாங்கலாம் வேண்டாம். என்னன்னு சொன்னால், இந்த எலக்ட்ரானுக்கு இந்த ஆர்பிட்டாலில் இந்த ஓரியன்டேஷன் இருக்கும் பொழுது அதனுடைய f of theta எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1/√2. g of pi இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1/√2 into pi. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம பெருக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஈக்குவல் என்ன வரும்? இந்த ரெண்டு பெருக்கினீங்கன்னா 1/2 into √pi. இப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இது ஆங்கிள், இது டைரக்ஷன், இதனுடைய வேல்யூ இது, இதனுடைய வேல்யூ இது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது வருது. ஸோ இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் திஸ். இந்த வேல்யூ இல்லை, இந்த வேல்யூ இல்லை. நல்லா பாருங்க. ஸோ அப்போ என்ன புரியுதுன்னு கேட்டோம்னா, இதை மட்டும் பாருங்க, இதை மட்டும் காதில் வாங்க. தட் இஸ் இந்த 1s எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறதுல எங்கெல்லாம் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் ஓடுது. அதுதான் பார்த்தோம் நம்ம ரேடியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ரேடியஸில் குறிப்பிட்ட வால்யூமில் போகுது. பட் எந்த ஆங்கிளில்? இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள். ஒன்று என்ன? இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள். இன்னொன்று இண்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன். அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து XYZ ஆக்சஸ் வச்சுக்கலாம். சும்மா அதுக்கு அஸ்யூம் பண்ணுங்களேன். இப்போ நான் எதை எக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இதுதான் எக்ஸ். இது எதை வச்சுக்கலாம்? ஒய். இது என்ன வச்சுக்கலாம்? இசட். நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? கரெக்டாக இங்கே நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே இருக்குது.
இதுதான் ஒரு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எங்கே போகுதுன்னா இதில் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில், இசட் ஆக்சிஸில் சேம் டிஸ்டன்ஸ், நியூக்ளியஸில் வந்து சேம் டிஸ்டன்ஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் பின்னாடி எக்ஸ், அதே மாதிரி இந்த ஒய், அதே மாதிரி இந்த இசட். ஆங்கிள் எப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள்னா எல்லா ஆங்கிள்லையும், இண்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன்னா எல்லா டைரக்ஷன்லையும், எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே ஆங்கிளில் வெவ்வேறு ஆங்கிளில் போகலை அப்படின்னு சொல்கிறோம். நான் இங்கே இன்னொன்று போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் அவங்க இப்படி இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. சரி, இது வந்து ஒரு ஆக்சிஸ், இது இன்னொரு ஆக்சிஸ், இது இன்னொரு ஆக்சிஸ், எக்ஸ் ஒய் இசட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குது ஆச்சுங்களா, இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ நான் அந்த எலக்ட்ரானை பார்த்தேன், இங்கே இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் இவ்வளோ வருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், இங்கே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே 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 இங்கே. இப்போ நான் புள்ளி வைக்கிறதெல்லாம் என்னன்னா எலக்ட்ரானை நான் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அகைன் திரும்ப 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 பார்க்கும்பொழுது இந்த எலக்ட்ரான் இருந்த எலக்ட்ரானை பார்த்த பாயிண்ட்ஸ் அதெல்லாம் தெரிவிச்சுக்கலாம். ஒரே எலக்ட்ரான் எல்லாம் ஓடி இருக்கு. அப்போ நல்லா பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இதுல பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், எல்லா ஆங்கிள்லையும் போயிருக்கு. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ், எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஈக்குவல், இசட்டும் ஈக்குவல். எப்படி ஒரு பர்டிகுலர் வால்யூம் உள்ள போகுது, பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல போகுது, பர்டிகுலர் ஆங்கிள் எல்லா டைரக்ஷன்லையும் சேம் ஆங்கிள் போகும். இதுதான் அதனுடைய, இதை வந்து ஸ்பெரிக்கல். நான் அந்த 2 டைமென்ஷன் கூட 3 டைமென்ஷன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒன்னஸ்ல இருக்க எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கிற மெத்தட். இதுதான் ஓரியன்டேஷன் சொல்றோம், மூவ் ஆகிற மெத்தட். இது ஒரே எலக்ட்ரான், நல்ல புரியுதுன்னா ஒரே எலக்ட்ரான் வெவ்வேறு சமயத்தில் அது எங்கெல்லாம் நான் பார்த்தனோ அதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா. இப்போ நம்ம இமேஜினரியா அதுக்கு ஒரு பவுண்டரி போடலாமா? எப்படி போடலாம்? ரேராக இங்கெல்லாம் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இமேஜினரி பவுண்டரி போட்டோம்னா அப்படியே நான் பவுண்டரி போடுறேன். இமேஜினரி பவுண்டரி போடும் பொழுது எனக்கு என்ன ஷேப் கிடைக்குது? இது நம்ம இமேஜினேஷன். ஒரு ரவுண்ட் இல்லை, சர்க்கிள் இல்லை, ஸ்பியர், 3 டைமென்ஷன் இல்லை, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். அப்போ எஸ் ஆர்பிட்டால், 1s ஆர்பிட்டாலுக்கு என்ன ஷேப்? இதுதான் உங்களுக்கு தெரியும். 1s ஆர்பிட்டால் இஸ் சிமெட்ரிக்கல், ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்றோம். 1s ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல், ரைட்டா? 2s அப்படின்னு கேட்கும்போது 2s நான் இங்க போடுறேன். 2s கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2s நான் அப்படியே போடுறேன் பாருங்க. 2s வந்து கொஞ்சம் பெருசா போடலாங்களா? பிகாஸ் 2s வந்து 1s ஓட பெருசு. 2s நான் இந்த பவுண்டரி போடுறேன். இதுதான் 2s வச்சுக்கோங்க. இந்த நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் இங்கே காட்ட பார்க்குறீங்களா? இது வந்து புக்கில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் இங்கே ஷேட் பண்ணுற இடம்லாம் எலக்ட்ரான் இருந்த இடம். ஷேட் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல எலக்ட்ரான் இருந்தது, இந்த இடத்துலலாம் எலக்ட்ரான் ஃபவுண்டு. இங்கெல்லாம் எந்த இடத்துல எலக்ட்ரான் இல்லை பாருங்க, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இந்த ரேடியல் நோட் அப்படின்னு சொல்லுவோம், நோடல் சர்ஃபேஸ் இதுதான். இந்த இடத்துல எலக்ட்ரான் பார்க்குற ப்ராபபிலிட்டி வந்து சி. பட் எவ்வளோ தூரம் போகுது? இவ்வளோ தூரம் போகுது. எஸ் 1s இவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து என்ன சொல்லலாம்? 2s. 3s அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் இதில் எவ்வளோ பண்ணிட்டுங்களா? 3s போது இதை விட பெருசாக போடுறேன். சும்மா போடுறதுலாம் போடலாம். 3s அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசா, நீங்க உடனே இவ்வளோ பெருசுன்னு நினைச்சுக்காதீங்க, படத்துல காட்டுறதுக்காக நான் போடுறேன். ஸோ இங்கே எலக்ட்ரான் இருந்திருக்கு ஆச்சுங்களா, இங்க ஒரு நோடு இங்க இல்லை, அப்புறம் இங்கெல்லாம் இருந்திருக்கு ஆச்சுங்களா, அப்புறம் இங்க ஒரு நோடு. கிராஸ் செக்ஷனாக போட்டு தான் வச்சுங்களேன். இங்கெல்லாம் எலக்ட்ரான் ஃபவுண்ட்,
இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இங்கே எல்லாம் இருக்குது. அப்போ இதில் எத்தனை நோட் இருப்பாங்க? ஸோ 1s விட 2s ரேடியஸ் அதிகம், வால்யூம் அதிகம். 3s அப்படின்றது ரேடியஸ் அதிகம், வால்யூம் அதிகம். இதில் எத்தனை நோடு இருக்கு? இது ஒரு நோடு இருக்கு. 3sல எத்தனை நோடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது 1 2 2 நோட்ஸ். இதுதான் ஷேப், இதுதான் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா the way in which electron moves, என்ன முறையில் நியூக்ளியஸை சுற்றி மூவ் ஆகிட்டு இருக்குது, அந்த மூவ் ஆகிட்டு இருக்க ப்ராபபிலிட்டி எல்லாம் கன்சிடர் பண்ணி ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிவுக்கு வந்துருக்கு. இந்த முடிவு தான், இந்த ரிசல்ட் தான் கொடுப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம், s ஆர்பிட்டால் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். 1s விட 2s ஆர்பிட்டால் இஸ் லார்ஜர், பிக்கர். 2s விட 3s லார்ஜர் ஆர் பிக்கர். பெருசாக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த நோடல் சர்ஃபேஸ், இதில் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரான் ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் ஒரு இடத்துல எலக்ட்ரான் ஃபைண்டிங் அவுட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இல்லை. இதில் எத்தனை இடத்துல இல்லை? 2 இடத்துல இல்லை. இதுதான் 3. 4s இதோட பெருசு. வேற என்ன சார் டிஃபரன்ஸ்? எனர்ஜி. 1sல இருக்கிறத விட 2s எலக்ட்ரானுக்கு எனர்ஜி அதிகம், 3s எலக்ட்ரானுக்கு எனர்ஜி அதிகம். எனர்ஜி குறைவாக இருக்கனால கொஞ்சம் தூரம் ஓடிட்டு நின்றுடுச்சு, கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் ரொம்ப தூரம் ஓடுது, இன்னும் அதிகம்னால இன்னும் ஓடுது. ஸோ ஆல் s ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல். இதுதான் உங்களுக்கு தெரியும். இதில் நோடு, இதில் 1 நோடல் சர்ஃபேஸ் ரேடியல் நோடு, இதில் 2 ரேடியல் நோடு. எனர்ஜி டிஃபர். இது மாதிரி p ஆர்பிட்டால் கண்டுபிடிச்சாங்க. p ஆர்பிட்டால் இந்த ஃபங்க்ஷன்லாம் போட முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாது. இது நீங்கள் p ஆர்பிட்டால் புக்கில் பாருங்க, அழகாக 3 டைமென்ஷனில் கொடுக்குறாங்க. நான் சிம்பிளாக போடுறேன். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பழைய இப்படி வரணும். சே p ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 3 ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் x வச்சுக்கிறேன். அதில் 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான், ரேடியல், ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் சும்மா போடுறேன் பாருங்க. இந்த எலக்ட்ரான் எங்கெல்லாம் ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பவுண்டரி ரைட்டுங்களா, அது எங்கெல்லாம் இருந்திருக்கு, இங்கெல்லாம் பார்க்குறோம். இதுதான் நியூக்ளியஸ், இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இந்த 2 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. இந்த டைரக்ஷனல் இன் நேச்சர்னு சொல்லி எக்ஸ் ஆக்சிஸில். அதனால தான் ஒரு ஆர்பிட்டால் pxன்னு சொன்னால் என்னோட py என்னோட pz போகிறோம். முதல்ல இதை பார்க்கலாம். ஸோ இப்போ இது என்ன, இதெல்லாம் பவுண்டரி எல்லாம் நம்ம அப்படியே இமேஜினரியாக போடும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஷேப் கிடைக்குதுன்னா இதுக்கு பேர் டம்பெல். இந்த ஜிம்லலாம் பார்த்தோன்னா டம்பெல் தூக்கி பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப் வரும். py சார் ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரே இதுதான். நான் py எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், நீங்கள் எக்ஸாம்பிள் ஷேப்லாம் கேட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒய் ஆக்சஸ் வச்சுட்டிங்கன்னா இதே ஷேப்பு, பட் என்ன ஆக்சஸில் இருக்குன்னா இசட் ஆக்சஸில் இல்லை, ஒய் ஆக்சஸில் இல்லை. 2 எலக்ட்ரான் இங்கே தான் பார்க்க முடியும், இந்த ஏரியாவில் மட்டும், இந்த ரீஜனில் தான் பார்க்க முடியும், இந்த ரீஜன். அப்போ இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? இது pxன்னு சொன்னால் இது என்ன சொல்கிறோம்? py. pz எப்படி போடுவீங்க? pz போடும்போது இப்போ இதை தான் z ஆக்சஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதே தான் ஷேப். ஸோ டம்பெல் ஷேப். பட் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? அலாங் த எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அலாங் த z ஆக்சஸ். இதுதான் pzன்னு சொல்கிறோம். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அது சும்மா சாதாரணமாக போடும்போது இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். இப்படி போட்டுக்கலாம். 3 ஆர்பிட்டால், இதை px வச்சுக்கிறேன், py வச்சுக்கிறேன், pz. சும்மா நம்ம இமேஜினேஷன். இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இதில் 2 இருக்கலாம், இதில் 2 இருக்கலாம். டோட்டல் 6. 2 எலக்ட்ரான் எப்படி இந்த ரீஜனில் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேற அந்த 2 எலக்ட்ரானை எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் குறிப்பிட்ட ஆங்கிளில் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த எலக்ட்ரானை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த 2 எலக்ட்ரான் எங்கே? இந்த ரீஜனில் தான் பார்க்க முடியும். இந்த 2 எலக்ட்ரான் எங்கே? இந்த ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதான் டம்பெல் ஷேப். இதில் நோடல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் பாருங்கள், உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 49ல் கொடுத்துருக்காங்க. 3 டைமென்ஷன் அது வேண்டாம், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இதான்
இது நம்ம கன்சிடர் பண்ணோம்னா உங்கள் இஷ்டம் தான் இதில். சரி, இதுதான் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் எப்படி இருக்கும், பிஎக்ஸ் எப்படி இருக்கும்னா டம்பல், அதே மாதிரி கீழே இது பிஎக்ஸ். நீங்கள் சைமல்டேனியாக அஸ்யூம் பண்ணுங்க. இதுதான் ஒய் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இதில் ஒரு டம்பல், இப்படி ஒரு டம்பல் பிஒய், பிஇசட் இங்கே. அப்போது ஒவ்வொரு இதுவும் பார்த்தோன்னு சொன்னோம்னா, இப்போ இதில் பாருங்கள், இது வந்து பிஎக்ஸ். இதில் எலக்ட்ரான் பிளேன்ஸ் சொல்லுவோம். பிளேன்னா எது, இது ஆக்சஸ். ஸோ இது வந்து பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சஸ் ஆச்சுங்களா, இது எக்ஸ் ஆக்சஸ். பிளேன்னா என்ன சொல்கிறோம் நம்ம, இந்த 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 பிளேன் உங்களுக்கே தெரியும், இது ஒரு பிளேன், 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 இது ஒரு பிளேன். இந்த பிளேன் பிளேன்ல எக்ஸ் போகாது. எங்கே போகாதுன்னா இது நோடல் பிளேன் சொல்லுவோம். என்னன்னா பிஎக்ஸ் அப்படின்றதுல எங்க எலக்ட்ரான் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டோம்னா பிஎக்ஸ்ல ஒய்இசட் அப்படிங்கிறது நோடல் பிளேன். பிஒய்ல என்னன்னு கேட்டோம்னா எக்ஸ்இசட் இஸ் நோடல் பிளேன். அது படம் கொடுக்குறாங்க புக்ல பாருங்க. இதுல என்ன பார்த்தோம்னா ஒய் XY நோடல் பிளேன். அந்த பிளேன்ல எலக்ட்ரான் போக, அந்த ஆக்சஸ்ல தான் போகும். ஆக்சஸ்ல போகுது, பிளேன்ல போகல. ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது டம்பல் ஷேப் px py pz. நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. நோடல் பிளேன் இதுல எது, pxக்கு yz, pyக்கு xz, pzக்கு xy இஸ் நோடல் பிளேன் புரிஞ்சுக்கோங்க. d ஆர்பிட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். புக்ல பேஜ் நம்பர் 49 பாருங்க. d ஆர்பிட்டால் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா 5 ஆர்பிட்டால்ஸ். அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா dxy, dyz, dzx, dx squared minus y squared, dz squared சொல்றோம். இது வந்து 2 lobes இருக்கு. 2 lobes. அதுல 4 lobes இருக்கு. 4 lobes. நான் சும்மா நமக்கு இது இப்படி புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு போதும். சரி, இது x ன்னு வெச்சுக்கோங்க, இது y ன்னு வெச்சுக்கோங்க. ஆக்சிஸ்ல இருக்குது. ஆக்சிஸ்ல தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். பட் இங்க எங்கன்னா பிளேன்ல மூவ் ஆகும். எந்த பிளேன் எப்படி போடுற பாருங்க, சும்மா எப்படி பாருங்க. ஸோ 4 லோப்ஸ் இருக்குது. எங்க இல்ல, ஆக்சிஸ்ல இல்ல, எங்க இருக்குதுன்னா xy பிளேன்ல இருக்கு. xy பிளேன். அதனால இது பேரு dxy பிளேன். 3 டைமென்ஷன்ல புக்ல கொடுக்குறேன், அழகா பாருங்க. இதுல 2 நோடல் பிளேன் இருக்கு. 2 நோடல் பிளேன் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க நம்ம போடுறது தான். இதே வந்து இது y, இது z வச்சுக்கோங்க. இந்த இதே ஷேப் இருக்கும், இதே ஷேப். ஆனா எந்த பிளேன்ல இருக்குது, yz பிளேன்ல இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிடும். yz பிளேன். இது வரும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பென்சில் வச்சு இல்லைங்களா, அதை வச்சு நீங்க பாருங்க நீங்க. ஸோ இதுவும் அதே போல எந்த பிளேன்ல இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, சாரி, xz. xz பிளேன்ல இந்த 4 லோப்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், 2 எலக்ட்ரான் தான். இதுலயே 2 தான், இதுலயே 2 தான். இது எல்லாம் வைடரா மூவ் ஆகுது. ரொம்ப தூரத்துல ஓடிட்டே இருக்குது. ரொம்ப தூரம், ஏன்னா எனர்ஜி அதிகம் ஆச்சுங்களா. இது என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதை நீங்க x z வச்சுக்கோங்க, சாரி x y வச்சுக்கோங்க. இது எப்படின்னா அதே ஷேப், ஆனா எங்க இருக்கு பாருங்க, அதே ஷேப். இதெல்லாம் பிளேன்ல இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஆக்சிஸ்ல இருக்கு. அதனால இது பேரு dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 4 லோப்ஸ். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதை z வச்சுக்கோங்களேன். இதுல இதே டம்பல் ஷேப் வந்து நடுவுல the எலக்ட்ரானுடைய probability of finding electron இந்த மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்கு. மேல போயிட்டு திரும்ப சொல்றேன், 2 எலக்ட்ரான் எல்லாம் இந்த பிளேன்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இங்க 2, இங்க 2, இங்க 2, இங்க 2, இங்க 2. ஸோ இதுக்கு பேர் தான் 5 டிஃபரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆச்சுங்களா. இது என்ன சார் ஷேப் சொல்லலாம். ஸோ எஸ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் ஆச்சுங்களா. ஒரே ஒரு ஸ்பியர். பி இஸ் டம்பல். எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. இது என்ன சொல்லுவோம்னா க்ளோவர் லீஃப் சொல்லுவோம். க்ளோவர் லீஃப். இந்த சீட்டு கட்டில பார்த்தோம்னா க்ளோவர் அப்படின்னு ஒரு ஷேப் பார்த்துருக்கலாம். 4 லீஃப் மாதிரி இருக்கும். க்ளோவர்ன்றது ஒரு பிளான்ட், அதனுடைய லீஃப் மாதிரி இருக்கும். அதனால இது பேர் க்ளோவர் லீஃப், க்ளோவர் லீஃப், க்ளோவர் லீஃப். இந்த 3 எங்க இருக்குது, the leaves of the lobes எல்லாம் எங்க இருக்குன்னா பிளேன்ல இருக்குது.
எலக்ட்ரான் வந்து ஆக்சிஸ்ல ஓடல, பிளேன்ல தான் ஓடுது. இதுல வந்தோம்னா எங்க இருக்குது, அதே லீவ்ஸ் இருக்குது, எங்க இருக்குன்னா ஆக்சிஸ்ல இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் இருக்குது, இசட்ல இல்ல. இங்க இந்த 2 எலக்ட்ரான் எங்க இருக்குது, இசட். நல்லா புரிஞ்சுக்கணும். 10 எலக்ட்ரானும் ஒண்ணு இடிக்க கூடாது, ஒண்ணு இன்னொன்னு இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஸோ அது பாட்டுக்கு அது இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். எவ்வளோ அழகா இறைவனுடைய படைப்பு பாருங்க. 2 எலக்ட்ரான் எஸ்ன்றதுல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், அது பியை டிஸ்டர்ப் பண்ணாது. 2s 1s போகிற இடத்துல 2s போகாது, 2s போகிற இடத்துல 2p போகாது. அதனுடைய ஒதுக்கப்பட்ட இடத்துல அசைன்டு ரீஜன்ல குறிப்பிட்ட தூரத்தில் குறிப்பிட்ட மெத்தடில் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. எஃப் வந்து கொஞ்சம் பெருசு, 6 லோப்ஸ் இருக்கும், அது வேண்டாம் உங்களுக்கு. இதுதான் இந்த ஷேப் கேட்கலாம். ஸோ எஸ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல், பி இஸ் டம்பல், டி இஸ் கிளவர் லீஃப். எக்ஸப்ட் டி இஸ் ஸ்கொயர் வந்து டம்பல், இது ஒரு டவுன் நெட்னு சொல்லுவாங்க. டவுன் நெட் தெரியும் உங்களுக்கு, சாப்பிட்ற பொருள் அது மாதிரி இருந்தால். மெயினாக எஸ்பி டி இது தெரிஞ்சுக்கோங்க. இதை ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால். ஸோ இது ஆர்பிட்டால் ஷேப்பை சொல்கிறோம் நம்ம, எந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான், எந்த ரீஜனில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்டாலுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆர்பிட்டால் இஸ் அ ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். Orbital is a region of space around the nucleus within which the probability of finding an electron of particular energy is maximum. Probability of finding an electron of a given energy is maximum. The px electron இங்க தான் பார்க்க முடியும், இங்க தான் வேற எங்கேயும் பார்க்க முடியும். pz எங்க, இங்க தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியும். அதனுடைய இடத்துல ஒழுங்கா மரியாதையா ஓடிக்கிட்டே இருக்குது, ஒன்று இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றது தான். ஸோ இதான் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். இதில் வேணும்னு சொல்கிறேன், நிறைய விஷயம் சொன்னோம். இந்த ஷேப்னுடைய நேம், எஸ்னுடைய ஒரு விஷயம் சொன்னேன், ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் நோட். பியினுடைய ஷேப் பிஎக்ஸ் பிஒய் பிசெட், டியினுடைய ஷேப் தெரிஞ்சுக்கணும், நேம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு வேண்டியது. எப்படி அரேஞ்ச் பண்ணுன்றதெல்லாம் வேண்டாம். ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். இதோட நம்ம இந்த குவாண்டம் நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்க ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வரைக்கும் முடிக்கிறோம். ரைட் சார், இதெல்லாம் ஷேப் சார். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மரியாதையாக அதனுடைய அசைன்டு பிளேஸில் இருக்குது சார். எந்த வரிசையில் இருக்கும், எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுதான் அடுத்தது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்றதை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.